சீடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பெட்டை. Hi and welcome to Zee Tamil வழங்கும் மஞ்சரப்பெட்டி. இப்போ நான் வந்து நோசா சனோரா த லஸ் சர்ச்சில் நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் புரியலையா? சர்ச் ஆஃப் ஆர் லேடி ஆஃப் லைட் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு சென்னையில் இருக்குது. அதுவும் எந்த ஏரியாவில் இருக்குது? லஸ் சர்ச் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது தெரியுமா, மயிலாப்பூர் பக்கத்தில். அந்த இடத்துல தான் இருக்குது இந்த சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சுக்கு லஸ் சர்ச்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா இதனால தாங்க. நோசா சனோரா த லஸ் அப்படின்றதுனால இந்த சர்ச்சுக்கு லஸ் சர்ச் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடுக்கே வந்து லஸ் சர்ச் ரோடு அப்படின்னு தான் ஒரு பேர் இருக்குது. இந்த சர்ச் எப்படி கட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1516 வருஷம் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அப்போ வந்து ஒரு போர்ச்சுகீஸ் கப்பல் இங்கே வரும்போது கோஸ்ட்டு, அதாவது கரை தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ இங்கேருந்து ஒரு லைட் வந்து அவங்கள கரைக்கு வந்து சேர்கிறதுக்கு, அதுவும் பத்திரமா வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் அந்த சந்தோஷத்தில் இந்த இடத்துல 1516 வருஷம் இங்கே ஒரு சூப்பரான ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. அதுதான் நோசா சனோரா த லஸ் சர்ச். ஓகே, இப்போ வந்து சூப்பரான ஒரு ரெசிபி நம்மளுக்கு காத்துட்ருக்கு. அதை போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். இந்த பன்னீரை வச்சு நம்மளுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. விக்ரம். விக்ரம். உங்களோட சொந்த ஊரு? பிஹார். பீகார்ல எங்க? பட்னா. பட்னா கேபிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, சோ பாட்னால என்ன ஸ்பெஷல்? பன்னீர், தக்காளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அங்க. ஓகே, சோ நீங்க எப்போ சமைக்க ஆரம்பிச்சீங்க? நான் வீட்டிலே கற்றுக்கிட்டேன். வீட்லயே கத்துக்கிட்டீங்க? டிவி பார்த்து. எங்களோட அஞ்சரப்படி ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? அதுல பார்த்து நிறைய கத்துக்கிட்டீங்க. சூப்பருங்க. இப்போ நீங்க தமிழும் நல்லா பேசுவீங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க சென்னைக்கு வந்து? 30 வருஷம். சென்னை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? சோ ரீசெண்டா எப்போ நீங்க பீகார் போனீங்க? இப்போ போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. சென்னை தான் இப்போ. ஸோ இப்போ உங்களோட சொந்த ஊர் என்னன்னு கேட்டால் சென்னைன்னு சொல்லுவீங்க. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? சர்சோ பன்னீர். சர்சோ பன்னீர். சர்சோ பன்னீர் செய்யுது. தக்காளி, வெல்லம், உப்பு, இஞ்சி பூண்டு வருது, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பன்னீர். ஸோ இது வந்து இந்த சர்சோனா மஸ்டர்ட் இல்லையா? மஸ்டர்ட். ஓகே, கடுகுல வந்து பேஸ்ட் பண்ணிருக்கீங்க மிக்ஸியில். ஸோ இந்த பேஸ்ட் ஆக்சுவலாக எப்படி பண்ணுவீங்க? கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் கடுகு. ஆமாம், மிக்ஸியில் போட்டு வெறும் வாட்டர், கடுகு, இது அவ்வளோதான், வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, சூப்பர். ஸோ கடுகை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக ஒரு பேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. இதை வந்து பன்னீரோட மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடுகு பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் போடணும். ஓகே, கொஞ்சம் நேரம் அதை குக்கிங் பண்ணிவிட்டு பன்னீர் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கணும். பன்னீர் கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். ஓகே, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கணும். ஓகே, அது நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த தக்காளிலாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? தக்காளி டாக் அதுக்கு செய்யுது. டாக்? ஆமாம். அப்படின்னா ஒரு சட்னி மாதிரி. ஸோ இதோட அது காம்பினேஷன். சூப்பர். ஸோ இந்த பன்னீரோட காம்பினேஷன் வந்து டொமேட்டோ வச்சு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம மஸ்டர்டை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுருவோமா? ஃபஸ்ட்டு எண்ணெய். ஸோ முதல்ல கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில் இல்லையா? இதில் மஸ்டர்ட். மஞ்சத்தூள்.
கருவேப்பிலை. நல்ல ஒரு ஸ்மெல் வருது இல்ல? பன்னீர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகா. கொஞ்சம் உப்பு கொடுங்க. கொஞ்சம் உப்பு. பிரமாதமான ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல். அந்த மஸ்டர்டோட ஸ்மெல் எண்ணெயோட சேர்ந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து சான்ஸே இல்லை. இப்போ போட்டுக்க. நல்ல ஒரு கோட்டிங் அதுல. ஸோ இதுலயே இது குக் ஆனுமா? வேற எதுவும் போட தேவையில்லை. கொத்தமல்லி போட்டு. கொத்தமல்லி. நல்லா ஸ்மெல் வந்துச்சு. பிரமாதமா இருக்கு. உடனே வந்து ஒரு 4-5 ஃபுல்கா இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நம்மளோட சர்சோம் பன்னீர் ரெடி. இது முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதை இங்க வச்சிருங்க. எண்ணெய் ரொம்ப போட்ட வேணாம், கொஞ்சமா போட்டா போதும். ஓகே, பார்த்து போடுங்க. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு? கடுகு, சீரகம், சோம்பு, அப்புறம் இந்த கருப்பு என்ன பேர் சொல்லுவாங்க? எள்ளு. எள்ளு. ஓகே, வேற வெந்தயம். ஓ, ஸோ 5 பொருள் இருக்கு. 5 பொருள். அந்த 5 சீசனிங் சொல்லுவாங்க அது. அதனால பேர் பார்த்து போடுறேன். சோம்பு, சீரகம், கடுகு, கருப்பு எள்ளு, வெந்தயம், காஞ்ச மிளகா. குஜராத்ல பெங்கால்ல ரொம்ப ஃபேமஸ். குஜராத்லயும் பெங்கால்லையும் இந்த டிஷ் இல்ல, இது பாஞ்ச் பொருள். ஓ, இந்த பாஞ்ச் பொருள். ஓகே, கொஞ்சமா உப்பு. வெல்லம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றவே வேண்டாம். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே இதில் இதாகிடும். இது ரெண்டுல இஞ்சி பூண்டு தேவையில்லை. 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 ஓகே ஓகே. ஜீரகம், மிளகாத்தூள், உங்களுக்கு மல்லித்தூள் இதுவுமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. ஸோ இதில் வேற என்னெல்லாம் போடணும்? இந்த பாச்சு போடுறது, காஞ்ச மிளகா, அதோட தக்காளி, இவ்வளோதான். இது நல்ல திக்கான நம்மளோட டொமேட்டோ டாப் ரெடி. ஆமாம், பிரமாதங்க. இதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சத்தூள் மட்டும் போடுங்க, உப்பு போடுங்க. மஞ்சத்தூள், உப்பு, அந்த மஸ்டர்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு, ஆனால் ஸ்மெல் வந்து பிரமாதமாக இருக்குது. ஊரே தூக்குற அளவுக்கு. ஸோ இது நல்லா திக்காச்சுன்னா நம்மளோட டொமேட்டோ டாப் ரெடி. ஆமாம், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், கெடாது. ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். சூப்பர். சப்பாத்தியோட தொட்டுக்கலாம், தோசையோட தொட்டுக்கலாம், கர்ட் ரைஸோட தொட்டுக்கலாம், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரமாதமா நம்மளுக்கு வந்து சர்சோம் பன்னீரும் டொமேட்டோ டாக்கும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அது திக்கானதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்குள்ள ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம் வாங்க. சர்சோம் பன்னீர் அண்ட் டொமேட்டோ டாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயில் கடுகு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பன்னீரை எடுத்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா உங்களோட சர்சோம் பன்னீர் தயாருங்க. டொமேட்டோ டாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. சோம்பு, சீரகம், கடுகு, கருப்பு எள்ளு, வெந்தயம், இது 5ஐயும் சேர்த்து நல்லா பொரிய
விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடய கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலரி விட்டு நல்லா திக்கார வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட டொமேட்டோ டாக்கும் ரெடிங்க. சர்சோம் பன்னீர் அண்ட் டொமேட்டோ டாக் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? முதல்ல பன்னீர். சூப்பர், அற்புதமான டேஸ்ட். அவ்வளோவா இன்கிரீடியன்ஸ் கிடையாது. அந்த கடுகோட ஸ்மெல்லோட அந்த பன்னீர் சான்ஸே கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. இப்போ இது ஆஹா அருமை. அவர் சொன்ன மாதிரி தோசை சப்பாத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா அருமையான காம்பினேஷன் இந்த தக்காளி இந்த டாக் இல்லையா? நிஜமாவே அருமையான ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கீங்க. இது ஆக்சுவலாக பீகார் அந்த ஏரியாலாம் ரொம்ப ஃபேமஸா? தேங்க்யூ, தன்யவாத் ஜி, தன்யவாத். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு அருமையான 2 ரெசிபி எங்களுக்கு வந்து அவ்வளோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க. இன்னும் மேலும் மேலும் மஞ்சள் பாருங்க, நிறைய ரெசிபிஸ் கற்றுக்கோங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க கங்கா. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில். இன்னைக்கு நான் சமைச்சு காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்ன பாத்தீங்கன்னா பன்னீர் பேன் கேக். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், பால், பன்னீர், துருவிய குடமிளகாய், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய இஞ்சி, கரம் மசாலா, முந்திரி, தக்காளி சாஸ், சில்லி சாஸ், நறுக்கிய கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மைதா மாவு போட்டுடலாம். அடுத்து கார்ன்ஃபிளவர் போடுறேன். இதுல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு ஏற்ற தேவையான மாதிரி பால் விட்டுக்கோங்க. ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா கலந்தாச்சு. தோசை மாவு பதத்துக்கு வந்தாச்சு. தனியா எடுத்து வச்சுக்கலாம். தோசை தவா எடுத்துக்கோங்க. தேவைன்னா லைட்டா எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து பேன் கேக் மாதிரி நீங்க ஊத்துங்க, மெலிசா வேணாம். தவா சூடாயிடுச்சு. நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆகிட்டு இருக்கும் போது இன்னொரு டவா எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான போது எண்ணெய் விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க சில்லிஸ் போடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் போடுறேன். அடுத்ததா துருவிய கேப்சிகம் போட்டுக்கலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா குக் ஆயிட்டும், வதக்கிடுங்க. இது குக் ஆயிட்டு இருக்கும் போது பால் பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுல பன்னீர் போட்டுக்கலாம். கொஞ்சமா போடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடுங்க. அடுத்ததா டொமேட்டோ சாஸ் விட போறேன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம்.
சில்லி சாஸ் போட்டுக்கலாம். அடுத்ததா கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். இது வந்து நல்லா ஸ்டஃப் பண்ற பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க குக் பண்ணிக்கோங்க. வாட்டர் கண்டென்ட்லாம் இல்லாத மாதிரி. கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேன் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன் கேக் எடுத்துடலாம். பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்சர் எடுத்து ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சுன்னா பன்னீர் பேன் கேக் ரெடி. இது எப்படி பண்ணுங்கிற ரீகேப்பை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், தேவையான அளவு உப்பு, பால் விட்டு தோசை மாவு பதத்துல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தோசை தவா எடுத்துக்கோங்க. வேணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை பேன் கேக் மாதிரி தோசை தவால ஊத்துங்க. இன்னொரு தவா எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க சில்லிஸ் போட்டுக்கோங்க. அதோட கட் பண்ணி செஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்ததாக துருவிய கேப்சிகம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கோங்க. அது குக் ஆயிட்டு இருக்கும் போது கொஞ்சமா பால் பவுடர் போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து கொஞ்சமா பன்னீர் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வதக்குங்க. அடுத்ததா டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குக்கான பேன் கேக்கை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த மிக்சரை ஒன்னா சேர்த்து ஸ்டஃப் பண்ணா பன்னீர் பேன் கேக் ரெடி. பன்னீர் பேன் கேக் எப்படி பண்ணுங்கிறத ரீகேப் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஃபுட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன். So till then take care. It's me Ganga signing off. பட் நீங்க எங்க போயிடாதீங்க. அஞ்சலி பெட்டில இன்னும் நிறைய ரெசிபி வெயிட்டிங். பட் அதுக்காக நீங்க ஒரு குட்டி பிரேக் எடுக்கணும். இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப டேஸ்டியான ரெசிபி பார்க்க போறோம். என்ன சமைக்க போறாங்க, என்ன பரிமாற போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் நேம் ஸ்னேஹா. ஸ்னேஹா, உங்களோட சொந்த ஊர் அது? சென்னை. born and brought up எல்லாமே சென்னை. அப்படியா? ஸோ சென்னை ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ். பிறந்த ஊர் யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஸோ நீங்க என்ன படிச்சீங்க? நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், எத்ராஜ் காலேஜ். விஷுவல் கம்யூனிகேஷன்? யா. பயங்கரமான படிக்கலாம் படிச்சிருக்கீங்க நீங்க. சரி. ஸோ சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போ வந்தது? இன்ட்ரெஸ்ட்னு இல்லை, சும்மா போர் அடிக்கும் போது ஏதாவது கிச்சனுக்குள்ளே போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், நல்லா வந்துடும். ஸோ அப்படி நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி தான் அப்பப்போ ஏதாவது ட்ரை பண்ணுறது. யார் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா சமைக்கிறீங்கன்னு? சாப்பிட்றவங்க எல்லாருமே தான். எல்லாருமே சொல்லுவாங்க? கன்ஃபார்மாக சொல்லுவாங்களா? கன்ஃபார்மாக சொல்லனா அடி விடும்ல. அப்படி சொல்லுங்க. அவங்க அடிக்கிறதுனால நீங்கள் சொல்லுவீங்க? அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே நல்லா சமைப்பேன். இப்போ எனக்கு பிடிக்கலன்னா எனக்கும் அடி விழுமா? அது நீங்கள் சொல்லறத பொறுத்து இருக்கு. ஆஹா, இது கொஞ்சம் வில்லங்கமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எங்களுக்காக என்ன டிஷ் கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து சிக்கன் சீஸ் பால். சிக்கன் சீஸ் பால்ஸ். இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இது அம்மா வீட்ல செய்வாங்க. ஸோ இதுல கொஞ்சம் என்னோட இன்னோவேஷன் போட்டு ஒரு புது விதமான ஒரு சிக்கன் சீஸ். சரி, ஓகே. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சொல்லுங்க. சிக்கன், சீஸ், உப்பு, வெங்காயம், எண்ணெய், சிக்கன் மசாலா, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, பிரெட் கிரம்ஸ், பட்டர், பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, சீரகம். அடுப்பை வச்சுருவோமா? ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட் ஊற்றணும்? எண்ணெயா இது பட்டரா? ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் போட போகிறோம். ஸோ வேற என்ன ரெசிபிஸ்லாம் தெரியும் உங்களுக்கு? பிரியாணி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சிக்கன் போட்டா சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டா மட்டன் பிரியாணி. பிரமாதம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கருத்து தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பட்டர் நல்லா அந்த ஸ்மெல் வந்தோடனே சீரகம் போடணும்.
ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன போடணும்? அடுத்தது க்ரீன் சில்லிஸ். க்ரீன் சில்லிஸ். காரம் நிறைய வேணும்னா நிறைய க்ரீன் சில்லிஸ் போட்டோம். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்களா? நான் ரொம்ப காரம் தான் சாப்பிடுவேன். தெரியுது, அடுத்தவங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சுது காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னு. வேற என்ன ஹாபிஸ் உங்களுக்கு? ஹாபிஸ் வந்து அடிக்கிறது இல்லாம? அடிக்கிறது அது ஒரு தனி ஹாபி. மற்றபடி சிங்கிங், டான்ஸ், அப்புறம் ஃபிலிம் மேக்கிங், ஸோ எக்ஸெட்ரா. வேற எதுவுமே விட்டு வைக்கலையே? இல்லை, தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால எல்லாமே கற்றுக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இப்போ பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட போகிறோம். நல்லா நம்ம வதக்கணும். ஸோ இதுலயே மட்டன் போட்டா மட்டன் சீஸ் பால்ஸ் இல்லையா? பாத்தீங்களா, உங்க ரூட்டுக்கு நான் வந்துட்டேன். ப்ரான்ஸ் போட்டா ப்ரான் சீஸ் பால். பிரமாதம். எதுவுமே போடனா வெறும் சீஸ் பால்ஸ். ஆமா. இதெல்லாம் எப்படி நீங்க விஸ்காம்ல கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அற்புதமா இனோவேட்டிவா பேசுறது? அப்படின்னு இல்லை, நார்மலாவே சின்ன வயசுல இருந்து நிறைய பேசுவேன். ஸோ அப்படியே வர்றது தான். பேச்சாளர் இருக்கலாமே? பேச்சாளர் இல்லை, தமிழ் கொஞ்சம் அவ்வளவா வராது. ஓ, மதர் டங் தமிழ் இல்லையோ? மதர் டங் தமிழ் தான். பட் சின்ன வயசுல இருந்து ஹிந்தி, பிரெஞ்சு அப்படி படிச்சதுனால. பிரெஞ்சு? bonjour. தெரியாது. அதெல்லாம் சொன்னீங்கன்னா தெரியாது. பாத்தீங்களா, பிரெஞ்சு மேம்க்கே நாங்க சொல்ல மாட்டோம். உங்களுக்கு எவ்வளவு பிரெஞ்சு தெரியும்ன்றது இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் செகண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சு இல்லை, என் தாய்மொழியா பிரெஞ்சு இல்லை. ஓகே, அடுத்தது ஜிஞ்சர் garlic பேஸ்ட். ஓகே, சோ இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கரம் மசாலா. கரம் மசாலா. நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா. அப்புறம் மல்லித்தூள். அடுத்தது மிளகாத்தூள். இதுக்கு நடுவுல நம்ம சிக்கனை வந்து செப்பரேட்டா பாயில் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு இன்னொரு கடாய் இங்க பர்னர் ஆன் பண்ணிடலாமா? இதுல தேவையான அளவு வாட்டர். சோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா? இதுல சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போடணும். இப்போ அடுத்தது நல்லா பாயில் ஆயிட்ட அப்புறம் அதை பிச்சு எடுத்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணணும். சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி பைண்டிங் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்த சிக்கன் சீஸ் பால்ஸ் சூப்பராக தயாராகிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதோட ஃப்ளெஷ் எல்லாம் எடுத்து தனியாக அதோட மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சிக்கன் நல்லா குக் ஆகி இப்போ சின்ன சின்ன பீஸாக அவங்க நல்லா பிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு, பிச்சு வச்சுட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இது அதில் போட போகிறோம். ஓகே, இது கூடவும் பீஸ் நம்ம போட்டோம். ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்த பீஸ் பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சால்ட், தேவையான அளவு சால்ட். ஸோ இதோட அப்புறம் வேற என்ன ஆட் பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து இது நல்லா குக் ஆன அப்புறம் சீஸ். சீஸ் ரொம்ப குக் ஆக வைக்க கூடாது. ஓகே, அந்த சீஸ் அப்படியே இருக்கணும் கொஞ்சம். சோ இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம எக் பீட் பண்ண எக்ல பைண்டிங் process பண்ண போறோம். அடிக்கிறது உடைக்கிறது இதெல்லாம் நல்ல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கல்ல நீங்க? ஆமா. பிரவுன் பெல்ட் கராட்டேல. பிரவுன் பெல்ட்டா? நான் கூட தான் Black பெல்ட் நேத்து தான் வாங்குனேன். நான் பாண்டி பசார் வாங்கல பெல்ட் சொல்ல, கராட்டேல பண்ண பெல்ட் சொல்றேன். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம இது வந்து கொஞ்சம் சூடாறன அப்புறம் பால்ஸ் போல பண்ணி இதுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எடுத்து டீப் ஃப்ரை பண்றோம். சோ எண்ணெயை வந்து காய வச்சிருவோமா?
இதில் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, இதை உருண்டை பிடிச்சிடலாம் இல்லையா? பிரெட் கிரம்ஸ். ஸோ இப்போ நம்மளோட இந்த சிக்கன் பால்ஸ் வந்து தயாராகிடுச்சு. சிக்கன் சீஸ் பால்ஸ் இதை வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான சிக்கன் சீஸ் பால்ஸ் அற்புதமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு, போட்டுடலாம். ஓகே, இந்தாங்க. ஸோ இதோட அக்கம்பனிமெண்ட் எது நல்லா இருக்கும்? டொமேட்டோ சாஸ். சூப்பர். ஸோ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா நம்மளோட சிக்கன் சீஸ் பால்ஸ் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அது கொஞ்சம் இதுவான போதும். நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம். பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா கிறிஸ்பானா போதும். ஸோ இப்போ எடுத்துக்கலாம். சூப்பர். சிக்கன் சீஸ் பால்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரீகேப். சிக்கன் சீஸ் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வைங்க, அதுல கொஞ்சம் வெண்ணெயை ஊத்துங்க, அதுல சீரகம் போட்டு பொரிய விடுங்க, பச்சை மிளகாய் போட்டு பொரிய விடுங்க, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்னர் பற்ற வச்சுக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊத்துங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. சிக்கன் பாயில் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் ரிமூவ் பண்ணி நல்லா பிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளஷை நீங்க ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு சீஸ் போட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வச்சு சட்டியில வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதுல இருந்து உருண்டை பிடிச்சி முட்டையில டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட சிக்கன் சீஸ் பால்ஸ் தயாருங்க. சிக்கன் சீஸ் பால்ஸ் டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. பண்ணலாம். ஸோ அடிக்கடி உங்களோட சிஸ்டர் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களா? ஆமாம், அடிக்கடி. நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா? ஆமாம், சண்டேஸ் ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாங்க. எப்படி இருக்கும்? சண்டே அன்னைக்கு வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு தோணுமா இல்லை இருக்கலாம் அப்படின்னு தோணுமா? இவங்க செஞ்சாங்கன்னா வீட்டில் இருக்கலாம்னு தோணும், இல்லைன்னா வேண்டாம். அடடடா, பயங்கர சொல்லி கொடுத்த போலயே பேசுகிறான். இதில் ஏற்கனவே ட்ரைனிங் நடந்திருக்கு. அப்படிலாம் இல்லை. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து எப்பவுமே இந்த மாதிரி பாசமாக இருப்பீங்களா இல்லை சண்டைலாம் போட்டுப்பீங்களா? அந்த ஒரு பிரதர் சிஸ்டர் ஃபைட்லாம் பண்ணிப்பீங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பாசமாக இருப்போம், இல்லைன்னா ஃபைட் தான். இல்லைன்னா ஃபைட் தான். ஃபைட்னா யார் ஜெயிப்பாங்க ஜென்ரலாக? அவங்க தான் ஜெயிப்பாங்க, பெரியவங்கன்னா ஜெயிச்சிருவாங்களா? சூப்பர். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இந்தாங்க, உங்கள் சிஸ்டர் ஆசையாக உங்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. சாப்பிடுங்க. எதுக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். வார்த்தையே வரல. செம்ம டேஸ்ட். அப்போ எடுத்துக்கலாம், எடுத்து சாப்பிடுங்க. ஓகே. ஐஃபை. நிஜமா நல்லா இருக்குங்க. எப்பவுமே இப்படிதான் இந்த டேஸ்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே இப்படிதான், ஒரு வருஷத்துக்கு சேர்த்து பண்ணி வச்சிருவாங்க. நிஜமாவே பிரமாதமான ரெசிபி அவங்க பிரமாதமாக ப்ரிப்பேர் பண்ணி இவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Today we are going to do a very interesting dish, fataya and tzatziki. Fataya tzatziki பண்றதுக்கு தேவையான ingredients: corn, palak கீரை, garlic, onion, feta cheese, maida, oil, salt, curd, dill leaf. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி. இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு டோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் தனியாக செய்ய போகிறோம். நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் சாப் கார்லிக், கொஞ்சம் ஃபைன் சாப் ஆனியன், இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃபில்லிங் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் லைட் பிங்க் கலரில் ஆயிடுச்சு. அடுத்தது நான் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் இங்கே பாலக்கீரை ஆட் பண்ணுறேன்.
இதுவும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் ரொம்ப கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம சீஸ் வந்து ரொம்ப சால்ட்டியான சீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஏற்கனவே நிறைய சால்ட் இருக்குது. அதனால சால்ட் போடாமல் இருந்தீங்க கூட பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சீஸ் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ சீஸ் ஆட் பண்ணால் ஃபுல்லாக தனியாக மிக்சரில் ஃபுல்லாக தனியாக வரும். அதனால இது கூல் ஆகிட்டு லாஸ்ட்டில் நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். இது கூல் ஆகுறதுக்கு அந்த டைமில் நம்ம இப்போ டோ செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்து வைக்க போகிறேன். டோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மைதா. இதில் வந்து ஆல்மோஸ்ட் 200 grams ஃப்ளார் இருக்குது என்கிட்ட. நான் இதில் கொஞ்சம் சால்ட் போட போகிறேன். டோ மட்டும் செய்யும் போது கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், நிறைய ஸ்டிஃபாக டோ வேணும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோ ரெடியாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா டோ நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, ஃபோமாக இருக்குது. இது ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி ரோல் பண்ணோன்னு காமிக்க போகிறேன். மைதா எடுத்துகிட்டு உங்கள் டேபிளில் எப்படி டஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ரெடியாக இருக்குது. இது ரொம்ப தின்னாக வேணாம், ரொம்ப திக்காக வேணாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் நல்லா குக் ஆகணும். அப்படி நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். இது வந்து 5 centimeters டயமீட்டர் கட்டர் நான் எடுத்திருக்கேன். இது நான் இப்படி கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சைடில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபில்லிங்கில் நம்ம சீஸ் ஆட் பண்ணல. நம்ம ஃபில்லிங் கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த சீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே க்ரம்பிள் பண்ணிவிட்டு போடலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஷேப் பண்ண போகிறோம், ஹாஃப் மூன் ஷேப் இப்போ நான் உங்களை காமிக்க போகிறேன். கொஞ்சோண்டு மிக்ஸ்சர் எடுத்துகிட்டு இங்கே சென்டரில் வைக்கணும். அப்படியே வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சீல் பண்ணிகிட்டே வருங்க. உங்கள் ஃபத்தார் இங்கே ரெடியாக இருக்குது. இங்கே நான் 4-5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நான் திருப்பி அப்படியே பண்ணுறேன். நம்ம சப்பாத்தியில் கொஞ்சம் ஃபில்லிங் சென்டரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுறோம். அதனால சீல் பண்ணுவோம். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி போடக்கூடாது, இல்லைன்னா இது திருப்பி அப்போ சீல் ஆகாது. ரொம்ப சாகி ஆகிடும் நம்ம பத்தாயா. ஃபத்தாயா ரெடியாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் நம்ம இங்கே வந்து ஃபோக்கில் சைடில் இங்கே இப்படி டிசைன் மாதிரி பண்ணோம். இதில் நல்ல டிசைன் வரும். அதை தவிர இது நம்ம ஃபுல் ஃபத்தார் வந்து சைடில் சீல் ஆகிடும், ஃபில்லிங் வெளியே வராது. இது இப்படி உங்கள் ஃபோக் இங்கே ஸ்டிக் ஆகுதுன்னா கொஞ்சம் மைதாவில் இப்படி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும்.
ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் ஃப்ரையர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் கடாயில் ஆயில் போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். டெம்பரேச்சர் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வேணாம், ஏன்னா நம்ம வந்து ஃபத்தாயர் உள்ளே கூட குக் ஆகணும். ஓகே, ஸோ இப்போது என்னோடய ஃப்ரையர் ஹீட்டாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபத்தாயர் ரெடியாக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இது நான் இங்கே சைடில் வைக்க போகிறேன். அடுத்தது நம்ம பண்ண போகிறோம் தசாக்கி. இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் கர்ட். இதில் கொஞ்சம் கியூக்கம்பர், ஃபைன் சாப் கியூக்கம்பர், ஃபைன் சாப் கார்லிக், half lemon juice, கொஞ்சம் சால்ட், லைட்டாக கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட போகிறேன். அவ்வளோதான், நம்ம டிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஃபத்தாயர் தசாக்கி ரெடி. இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஃபத்தாயர் தசாக்கி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு சாப் கார்லிக், சாப் ஆனியன், கார்ன், பாலக், சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் கூல் ஆகிட்டு சீஸ் போடுங்க. அதுக்கப்புறம் மாவு செய்கிறதுக்கு மைதா, சால்ட், வாட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபர்ம் டோ போடுங்க. லாஸ்ட்டில் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேன் கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு மிக்ஸ்சர் அதில் ஃபில்லிங் போட்டுட்டு ஹாஃப் மூன் ஷேப் மாதிரி ஷேப் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஃபோக் எடுத்து டிசைன் போடுங்க. ஃப்ரையரில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் நம்ம இப்போது தசாக்கி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஹங் கர்ட், கியூக்கம்பர், கார்லிக், லெமன் ஜூஸ், சால்ட், ஆலிவ் ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் தில் லீஃப் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். ஃபத்தாயர் தசாக்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரீகேப் பார்த்தாச்சு. இப்போ ஃபத்தாயர் தசாக்கி ரெடியாக இருக்குது டேஸ்டிங்க்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த யோகர்ட் வந்து இந்த தசாக்கிக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். Okay folks, so we'll meet again tomorrow on a brand new episode with a new insect. வெல்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு ராகி வெஜிடபிள் கட்லெட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, பிரெட் கிரம்ஸ், வெங்காயம், ராகி மாவு, உப்பு, எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து அரைத்த விழுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி வேக வச்சிருக்க கேரட்ஸ், வேக வச்ச காலிஃப்ளவர், வேக வச்ச பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி அரைத்த விழுது, அதுக்கப்புறம் வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸோ எல்லா காய்கறிகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட நியூட்ரிஷன் வேல்யூ சொல்லவே வேணாம். எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ இட்ஸ் a வெரி ஹெல்த்தி டிஷ். அண்ட் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்ல, டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம்.
ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு மாத்திரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி we going to add some ராகி மாவு. பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது இந்த டோ. ஸோ நம்ம இதனால் கொஞ்சம் வீட் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வீட் பிரெட் க்ரம்ஸ். இது வந்து பிரெட் க்ரம்ஸ், ஹோல் வீட் பிரெட் க்ரம்ஸ் இது. ஸோ அகேன் இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் நியூட்ரிஷன் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு கொஞ்சம் மொறுமொறுப்பும் கொடுக்கும். ஸோ இது யார் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பேசிக்காக சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கைக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண இட் கிவ்ஸ் யூ மோர் ப்ளையபிலிட்டி. ஸோ ஈஸியாக கட்லெட் ஷேப்புக்கு நம்மளால் தட்ட முடியாது. ஓகே, இப்போ வந்துட்டு டிசைர்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை உருட்டிக்கிறேன். யூஸ்வலாக ரொம்ப பெருசாக இருக்காமல் மீடியம் சைஸ் உருட்டிட்டா உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் ஃபாஸ்டர் டு குக். அண்ட் ஏற்கனவே எல்லாம் வெந்திருக்கிறதுனால பேசிக்காக உள்ளே உங்களுக்கு குக் ஆகணும், வெளியில் வந்து அந்த கோட்டிங் நல்லா தெரியணும் உங்களுக்கு. சியர்ட் இது. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை உருட்டி வச்சாச்சு. இதை வந்துட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தவா ஃப்ரை. உருட்டி வச்சுருக்க பால்ஸை லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இதை நான் வந்து ஆக்சுவலாக பேக் பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்கேன், சுத்தமாக ஆயிலே இல்லாமல். ஆனால் அந்தளவுக்கு கரெக்டாக வந்தது கிடையாது. இட் பிகம்ஸ் வெரி ட்ரை. ஸோ மிதமான சூட்டில் திருப்பிடுங்க. ஸோ நல்ல கலர் ஒன்று வந்துருக்குங்க. ஸோ திஸ் இஸ் ரெடி. இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் பன்குள்ளே வச்சு பர்கராக கூட சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா தட்ஸ் வாட் ஐ டூ. என்னோடய பசங்களுக்கு இப்படி தான் செஞ்சு தருவேன், வெஜிடபிள் பர்கர்ஸ். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை நான் கம்ப்ளீட்டாக திருப்பி இது பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வாங்க. ராகி வெஜிடபிள் கட்லெட்ஸ் செய்முறை. வேக வைத்த உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி, இஞ்சி, பச்சை மிளகாய் விழுது, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கூட உப்பு, ராகி மாவு, பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் சேர்த்து கையில் ஒட்டாத வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கிறத சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கட்லெட் ஷேப்பில் தட்டி லேசாக வறுத்து எடுத்தால் ராகி வெஜிடபிள் கட்லெட்ஸ் ரெடி. என்ன வியூவர்ஸ், ராகி வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஹெல்த்தியான டிஷ்ஷோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's bye bye from கார்பகம். இந்த ப்ரோக்ராம், அதாவது எங்களோட அஞ்சரைப்படி ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் திரும்ப ஃபோன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்கள் ரெசிபீஸ்லாம் கொடுக்கலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? ஓகே, நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். Until then, this is Kaushik signing.